இந்த எக்ஸ்பிரஸ் பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து இந்த பச்சை மிளகாவை தலையில் வெட்டி வச்சுருக்கிறேன். இங்கே ஸ்பைசஸ் வந்து ரெடியாக இருக்குது. கொத்தமல்லி, புதினா ஆயணும், டொமேட்டோவும் ஆயணும். இங்கே சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஸோ என்ன போட்டு வச்சுருக்கிறேன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, லைமு, மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் பிரியாணிக்கு என்னெல்லாம் பவுட்ரு மசாலா போடுறீங்களோ அந்த அத்தனை பவுட்ரு மசாலாவும் நீங்கள் வந்து சிக்கன்லேயே போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிரியாணியில் போட அவசியம் இல்லை. ஏன்னா இதிலே எல்லாத்தையும் பிடிச்சிக்கும் உங்களுக்கு. இல்லைனாக்கா நீங்கள் பிரியாணியில் பாதி போட்டுக்கோங்க, பாதி சிக்கனுக்கும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போவும் இதில் போட்டு பரட்டிக்கோங்க, பிரியாணி கிண்டும் பொழுது போட்டுக்கோங்க. பட் ஒரு எக்ஸ்பிரஸ் பிரியாணிக்கு வந்து இதிலே எல்லாத்தையும் போட்டு வச்சுடுங்க. இங்கே ஆயில் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடுவோம். ரெடி இதுவும் போடுவோம். அடுத்தது வெங்காயம் போடுவோம். அதுக்கு கூடவே பச்சை மிளகாய், வெங்காயமும் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இப்போ நான் கிளறிட்டேன். இது ரொம்ப நேரம் கிளற போகிறதில்ல. ஜஸ்ட் இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாமே ஒரு 2 minutes தான். ஒவ்வொரு ஐட்டமும் போடும்போது ஒரு 2 minutes டைமில் கிளற போகிறேன். பார்க்குறேன் இது என்ன தான். ஏன்னாக்கா நம்ம ஒரு வேளை நிறைய கிண்டி எடுத்து அந்த ஃப்ளேவரை லூஸ் பண்ணுறோமோ என்னமோன்ட்டு நான் யோசிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 2 minutes மாத்திரம் கிண்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு 2 minutes கிண்ட போகிறேன். அடுத்தது பாருங்கள், ஜஸ்ட் நான் ஒரு 2 minutes தான் வந்து இதை கிளறி இருக்கிறேன். இப்போ இதோட சேர்த்து நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதுவும் ஒரு 2 minutes தான் கிளற போகிறேன். பார்க்கலாம் அந்த ஃப்ளேவர் நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா, எப்படி எல்லாத்தையும் ஒரு 2 minutes கிண்டி செய்கிற பிரியாணி. இல்லைன்னா நம்ம எப்பொழுதுமே ஒரு பிரியாணி கிளறணுன்னாக்கா ஒன்றொன்றும் நிறைய டைம் எடுக்கும், ஒன்றொன்றும் வெந்து வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முறை அப்படி இல்லாமல் நான் ட்ரை பண்ணிட்டுருக்குறேன் எக்ஸ்பிரஸ் பிரியாணின்ட்டு. எல்லாமே டக்குன்னு ஸ்பீடாக எல்லாத்தையும் போட்டு கிளறி எடுக்கணும்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஜஸ்ட் ரஃப்பாக நான் வந்து கிளறினேன். இப்போது கொத்தமல்லி, புதினா போட்டுக்கிறேன். புதினா, கொத்தமல்லி போட்டு இது ஜஸ்ட் 1 minute தான் நான் கிண்டினேன். அடுத்தது வந்து தக்காளி, ஸ்பீடாக பண்ணிட்டுருக்குறேன் இந்த பிரியாணி. பாருங்க, தக்காளிக்கு 2 minutes டைம் கொடுத்தேன் கரைஞ்சி வரத்துக்கு. அதால் அந்த 2 minutes முடிஞ்சது. ஸோ இப்போ நோ மோர் வெயிட்டிங். ஸோ அடுத்தது வந்து இதுக்கு மேரினேட் பண்ண சிக்கன் அப்படியே போட்டுருவோம். மேபி இந்த சிக்கன் வேகிறதுக்கு தான் டைம் எடுக்கும் தவிர அந்த சிக்கன் வேகிற டைமுக்கு இந்த தக்காளியும் மேஷ் ஆகிடும். ஸோ நான் பிரியாணி போடுற அத்தனை மசாலையும் நான் சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் என்னெல்லாம் மசாலா வந்து பிரியாணியில் போடணுமோ
வாட்டுற டைமுக்கு அது எல்லாமே நான் சிக்கனில் போட்டுட்டேன். ஸோ இதில் எந்த மசாலையும் இன்னும் ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இது சிக்கன் வந்து ஹாஃப் குக் ஆகணும். சிக்கனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். பாருங்கள், தக்காளி இந்த சிக்கன் போட்ட உடனே தக்காளி வந்து அப்படியே இதாகிடுச்சு, கரைஞ்சிடுச்சு. ஆச்சு பிரியாணி இப்போது வந்து என்ன சொல்ல, ஒரு 85% இப்போ முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட்டு சிக்கன் குக் ஆகணும். இது குக் ஆகிட்ட பிறகு ரைஸு போடுவோம், ரைஸு குக் ஆகணும். ஸோ அடுத்த ஒரு 15 minutes வந்து வெறும் சிக்கனும் ரைஸும் வேகிற டைமு தான். சிக்கனுக்கு நான் தண்ணி நிறையா கொஞ்சம் ஊற்றி இருக்கிறேன், ஏன்னா சீக்கிரமாக வேகணும். அதே மாதிரி சிக்கனுக்கு தண்ணி இருந்தால் தான் வேகும், இல்லைன்னா கிரேவி அடி பிடிச்சிடும். ஸோ தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ நான் இதை வந்து அடித்து வைக்கிறேன். ஸோ ஹாஃப் குக் ஆகணும் சிக்கனு. அப்புறமா ரைஸ் போட்டாக்க முழுசாக குக் ஆகிட்ருக்கும் அந்த சிக்கனு. ஸோ ஜஸ்ட்டு சிக்கனுக்காக தான் வெயிட்டிங்கு. இது குக் ஆகி வரப்போ ரைஸ் போடும்போது காட்டுறோம். பிரியாணி வந்து நம்ம வெறுமையாக சாப்பிட முடியாது. ஸோ நான் வந்து தயிர் பச்சடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வெங்காயம் ரெடியாக இருக்குது, பச்சை மிளகா, கருவேப்பிலை ரெடியாக இருக்குது. தயிரை நான் வந்து பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு இதெல்லாம் நான் சேர்த்துக்குவேன். ஸோ இது செஞ்சுட்டே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. வெறுமையாக பிரியாணி செய்கிறதுக்கு பதிலாக ஈஸியாக பிரிஞ்சால் கறி இருக்குது தெரியுங்களா, பிரியாணிக்கு. இந்த பிரியாணிலலாம் கல்யாணத்துலலாம் பிரிஞ்சால் கறி போடுவாங்க தெரியுங்களா, அதனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்களா. அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்ட்டு அதே டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. பட் அதுவும் ஒரு 10 minutesல செய்கிறது எப்படின்ட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ இது சடனாக போட்ட பிளான்னு. நான் பிரியாணி செய்யும் போது ரைத்தா செய்யும் பொழுது எனக்கு பிரியாணி செய்கிற டைமை நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து இந்த பிரிஞ்சால் கறி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சிக்கன் வெந்து வந்துருச்சு. இப்போது தண்ணி ஊற்றுறேன், ரைஸுக்கு வேண்டிய தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த டைமுக்கு உப்பு புளிப்பு பார்த்துக்கலாம். நான் புளிப்புக்கு தக்காளி போட்டிருக்கிறேன், லைம் வந்து சிக்கனுக்கு மேரினேட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா புளிப்பு வேணும்னா ஒரு பாதி லைம் இல்லை ஒரு லைம் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு இருக்கணும், உப்பாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டே நல்லா வரும். உப்பு புளிப்பு எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டைமுக்கு வந்து வெறும் ரைஸை தான் ஆட் பண்ணணும். நான் ரைஸை ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். சொன்ன மாதிரி இது எக்ஸ்பிரஸ் பிரியாணி மாதிரி. ஸோ நான் ஊற வச்சு செய்யறதுக்கு சீக்கிரமாக இதுவும் வெந்து கிடைச்சிடும். ரொம்ப கிண்ட வேண்டாம், ரைஸு உடஞ்சிடும். ஜஸ்ட் அடியில் விட்டு இப்படி பண்ணுங்க. ரைஸ் போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்து கிளறி பார்ப்போம். ஸோ மேபி இதை வந்து நீங்கள் குக்கரில் போட்டுக்கா, நம்ம குக்கரில் செஞ்சோம்னாக்கா சீக்கிரமாக இன்னும் சீக்கிரமாகவே விசில் வந்திருக்கும். பட் எனக்கு ஓப்பன் பாட் பிரியாணி தான் ரொம்ப இஷ்டம். ஸோ இன்னும் மூடி போட்டுட்டு ஸ்லோ பண்ணிடலாம். ஸோ மேபி அந்த தண்ணியிலே அது வெந்து வந்துடும். இப்போது நான் வந்து பிரியாணிக்கு உள்ள கத்திரிக்காய் இது கிரேவி இருக்கு இல்லைங்களா, கல்யாணத்தில் போடுவாங்க இல்லைங்களா,
ஸோ அந்த கத்திரிக்காவை செய்கிறேன். ஸோ கத்திரிக்காவை இப்படி நீட்ட வாக்கில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வேணும், பச்சை மிளகாய் வேணும், மஞ்சள் வேணும், மிளகாத்தூள் வேணும், இங்கே வந்து பச்சை நிலக்கடலை வேணும், எள்ளு, வெள்ளை எள்ளு வேணும், இங்கே இருக்கிற கடுகு, ஜீரகம், கடுகு, ஜீரகம், இது மிளகு, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோதான் ஐட்டம். இவ்வளோ ஐட்டம்ஸை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி வந்து நான் மூடி வச்சுட்டேன். நான் இப்போ தான் இது திறக்கிறேன். நல்லா வெந்துருச்சு பிரியாணி. ரைஸு ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மூடி போட்டுட்டேன். ஸோ பிரியாணி நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ் தான். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பிரியாணிக்குள்ளே கிரேவி, அந்த பிரிஞ்சால் கிரேவி பண்ணலாம். எப்படி பண்ணலான்ட்டு இப்போ காட்டுறேன். நான் பாத்திரம் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றுறேன். நான் இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றணும். பாருங்க, இந்த எண்ணெய் நான் நிறையா ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் இதுலேயே கத்திரிக்காய் வாட்டி எடுக்கணும். ப்ளஸ் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கல்யாண பிரிஞ்சால் கிரேவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தளதளான்னு எண்ணெய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வரும் இதுவும். இப்போ இது வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து பெப்பர், இவ்வளோ பெப்பர் போட்டுக்கிறேன். அப்புறமா ஜீரகம், அப்புறமா வெந்தயம், அதுக்கு கூட இந்த கருவேப்பிலை, இப்போ வேணா ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா இந்த எண்ணெய் சூடு போதும். பாருங்க, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சள், இந்த டைம்ல வந்து பச்சை மிளகாய், இப்போ வந்து நீங்கள் இதில் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். பாருங்க, அந்த எண்ணெய் ஊற்றுனதுல போட்ட மசாலா எல்லாம் பாருங்க இப்படி இருக்குது. ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயில் வந்து, அதுக்கு தான் எண்ணெய் நம்ம நிறைய ஊற்றணும். இந்த எண்ணெயில் வந்து இந்த கத்திரிக்காய் அப்படியே வாட்டி எடுக்கணும். ஆனால் சீக்கிரத்தில் இது வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கத்திரிக்காய் சீக்கிரம் வாட்டி எடுக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அதே எண்ணெயில் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து இப்போ பிரிஞ்சாலுக்கு வேண்டிய எல்லா மசாலையும் நம்ம இதில் போட்டுட்டோம். இனி இது வந்து நல்லா இந்த எண்ணெயில் இது வாடி வரும் பாருங்கள், குழ குழான்னு வெந்து வரும் இல்லைங்களா, பிரிஞ்சால் நொந்து போய் வரும். அந்த டைமுக்கு புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். இப்போ அதுக்கு மசாலாலாம் ஆயிடுச்சு. அதுக்கு கடைசி அரைச்சி ஊற்றுறதுக்கு நிலக்கடலை, நம்ம எவ்வளோ நிலக்கடலை எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு ஈக்குவலாக எள்ளு எடுக்கணும், வெள்ளை எள்ளு.
நான் கொஞ்சம் நிறையாவே எடுக்கிறேன். ஏன்னா கிரேவி கொஞ்சம் நிறையா வேணும். ஏன்னா கத்திரிக்காய் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே எள்ளிப்பூ ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, நல்லா நொண்டி போயிடுச்சு. எப்படின்னாக்கா இப்படி எடுத்து இப்படி குத்தம் போது அப்படியே அதை அப்படியே பாருங்கள் வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கணும் புளி தண்ணி. ஏன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து புளிப்பாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலக்கலான்னு இருக்கணும். இன்னும் வேணால் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கு இப்போ இதுக்கு வந்து நிலக்கடலையும் வெள்ளை எள்ளும் இப்போ நான் வந்து அரைச்சி எடுக்கணும். நல்ல பேஸ்ட்டாக வேணும், குறக்குறான்னு இருக்கக்கூடாது. பாருங்கள், நிலக்கடலையும் எள்ளும் போட்டு நான் அரைச்சிக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சேன். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணணும். இந்த கழுவில் ஏன்னா இதில் அப்படியே நிலக்கடலையும் அந்த எள்ளு தண்ணி இதுக்கும் இருக்குது. ஸோ கழுவி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இது இப்போ கொதிக்கணும். கொதிச்சு எண்ணெய் மேலே தடான்னு இருக்கணும். இப்போ இந்த டைமுக்கு உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண ரொம்ப திக்காக இருந்துச்சு. ஸோ இன்னும் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க, இப்படி தான் வரும். இன்னும் நல்லா கொதிக்கணும். இது கொதிச்சு மேலே எண்ணெய் வந்து அங்கங்கே ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமே இது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரெடி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இங்கே தயிர் பச்சடி இருக்குது. இங்கே வந்து அந்த பிரிஞ்சால் கிரேவி இங்கே பாருங்கள் இது. ஸோ இங்கே பிரியாணி இருக்குது. ஸோ எக்ஸ்பிரஸ் பிரியாணி சீக்கிரத்துலேயே நிஜமாலே இன்னைக்கு ரெடியாகி கிடச்சிச்சு. ஸோ இந்த பிரியாணி வந்து இப்போ உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். எல்லாத்தையுமே ஒரு 2 மினிட்ஸாக தான் போட்டு வாட்டி சீக்கிரத்தில் நான் வந்து இந்த பிரியாணி செஞ்சுட்டேன். வெறும் சிக்கனுக்கு தான் ஒரு 8 to 10 மினிட்ஸ் எடுத்துச்சு வேகிறதுக்கு. அது கூட மேரினேட் பண்ணிட்டீங்க பண்ண தொட்டு அந்த டைம் எடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரைஸ் வேகிறதுக்கும் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துச்சு. மற்றபடி மற்றதெல்லாம் சீக்கிரமாக வாட்டி எடுத்துட்டேன் நான். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்.
நல்லா இருக்குங்க பிரியாணி. எந்த வித்தியாசமும் இல்லை, இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம ரொம்ப பிரியாணி ஒன்னொன்னா நிறைய முறை வாட்டி எடுக்கும்போது அதோடைய ஃப்ளேவர் எல்லாம் போயிடுதுன்னு சொல்லிட்டு இது ஃபுல் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ஒரு முறை தயிர் பச்சடி வச்சேன், கொஞ்சம் பீஸும் வச்சேன். இங்கே பாருங்க, தயிர் பச்சடி, பீஸு, அந்த டேஸ்ட்டு வாய் திறக்க விட மாட்டேங்குது, பேச விட மாட்டேங்குது, அவ்வளோ நல்லா இருக்கு. இங்க பாருங்க, இந்த கத்திரிக்காய் இந்த பாதியை பிடிச்சிட்டு அந்த கிரேவியோட இந்த கத்திரிக்காய் கிரேவி இந்த ரைஸ்ல போட்டு கத்திரிக்காய் கிரேவி ரைஸோட போட்டு சூப்பர் டேஸ்ட். ட்ரை பண்ணுங்க, இந்த கத்திரிக்காவை ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் 10 minutes போதும். கத்திரிக்காவை ஒரு சிலர் இன்னும் நீள வாக்கில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு பீஸு அதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். அது அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் சின்ன சின்ன கத்திரிக்காய் உருண்டையாகவே போட்டுக்கோங்க, முழு கத்திரிக்காய் போடுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்க, பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே டஸ்ட்பின்னில் போட்டுருவாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதே ரெசிபி பண்ணி பாருங்கள். அதே பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட்டு தான் இது. ஸோ வேஸ்ட் ஆகாது. இது தோசைக்கும் இந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சிங்கன்னா தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும், இட்லிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். திருப்பியும் தயிர் பச்சடி வச்சு இப்போ எண்ணெய் கத்திரிக்காயும் வச்சு பாருங்க. நல்ல டேஸ்ட்டும். இந்த எக்ஸ்பிரஸ் பிரியாணியை ட்ரை பண்ணுங்க. இந்த 10 minutes கத்திரிக்காய் பிரிஞ்சால் கிரேவி, பிரியாணி பிரிஞ்சால் கிரேவியும் ட்ரை பண்ணுங்க. தயிர் பச்சடி சூப்பர் டேஸ்ட்டு எப்பொழுதும் போல். ஸோ நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு கபாப் தான் மிஸ்ஸிங்கு. அது நெக்ஸ்ட் டைம் ஒரு காம்போவாக வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்குன்னா என்னுடைய வீடியோஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக சீக்கிரமாக ஒரு சமையல் எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இருக்கிறதே சாப்பிட்றதுக்காக, அந்த நாக்கு ருசிக்காக. ஸோ ஈவன் நம்ம ஷார்ட்டாக ஒரு சமையல் செய்கிறோன்னா அந்த ஃப்ளேவர் இருக்கணும் அந்த சமையலில். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், எப்பவும் வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு பைட்டு பீஸ் வச்சு இங்கே தயிர் பச்சடியும் வச்சு லாஸ்ட் ஒரு பைட்டு
சூப்பர். தேங்க்யூ.